வணக்கம் நண்பர்களே. கார்த்திரைவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும். ஆனால் இன்னைக்கு அம்மனுக்குள்ள நகைகளை அந்த கார்த்தி லாக்கர்ல இருந்து எடுத்து கோயிலுக்கு கொண்டு வந்து சாமிக்கு சாத்துறான். ஆனால் கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும்னா வேற வழியே இல்லை, இந்த நகையை திருடணும் அப்படின்னு சிவனாண்டி சொல்ல, ஆமா மகனே, இந்த நகையை திருடனா கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்க நேரம் அம்மன் நகை திருடு போயிருக்குன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று குட்டையை கிளப்புன மட்டையாட்டி எதையாவது ஒன்று பண்ணி இந்த கும்பாபிஷேகத்தை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சிவனாண்டியும் முத்துவேலும் ஸ்கெட்சு போட்டு முத்துவேல் மறுபடியும் அம்மன் நகை மேலே கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தடவை நம்ம மயிலுக்கிட்ட செட் பண்ணி அந்த ஒவ்வொரு நகைகளையும் ஒரு சின்ன டிவைஸ் நம்ம கார்த்தி பொருத்திருக்காங்க. கரெக்டாக முத்துவேல் செய்த தவிர போட்டு காட்டி பஞ்சாயத்து கூட்டத்தில் சிவனாண்டிய முத்துவேலு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நிரூபிக்க போறாங்க கார்த்தி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சியமா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் தான் நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்றாங்க, நல்ல வேலை எங்க அம்மா இங்க வருவாங்க அப்படின்னு நீ அனுப்பி பிறந்த நாள் வீட்டுக்கு அனுப்பி வச்சதுல ரொம்ப சந்தோஷம் கார்த்தி மாமா. ஏன்னா எங்கள் சித்தி எப்பண்டா என்னை மாட்டி விடணும் அப்படின்னு துடிக்கிறாங்க அப்படின்னு நல்லா புரிஞ்சுது. இனி நம்ம ரெண்டு பேரும் உஷாராக தான் இருக்கணும். கும்பாபிஷேகம் நடக்குது வர நம்ம அடிக்கடி சந்தித்து பேசக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவை போட்டு உடச்சி எப்பண்டா இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்ம மாமா ராஜராஜ மாமாவை அனுப்பக்கூடாது அப்படின்னு ஸ்கெட்சு போடுறாங்க உங்கள் சித்தி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம், ஆமாம் எங்கள் அப்பா கையால் கும்பாபிஷேகம் நடத்திடக்கூடாது, இந்த சிவனாண்டி கையால் நடந்துடணும் அப்படின்னு அவங்க புருஷன் கையால் நடக்கணும்னு எங்கள் சித்திக்கு ஆசை. அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக எங்கள் அப்பா கையால் நடத்தி தாத்தா கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம ரேவதி சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா கும்பாபிஷேகத்துக்காக லாக்கர்ல இருந்து சாமியோட நகையை நம்ம கார்த்தி எடுத்துட்டு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஊர் மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. நம்ம சிவனாண்டிய முத்துவேலம் பார்க்குறாங்க. கோவில் லாக்கர்லேருந்து நகை இவன் எடுத்துகிட்டு வரான், கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல மண்டையை பிச்சுக்கிட்டு யோசிக்கிறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும். அப்போ தான் கோவில் நகையை ஊரில் எல்லா மக்கள் முன்னாடியும் லாக்கர்லேருந்து எடுத்து நம்ம கார்த்தி கொடுக்குறாங்க. பூசாரி சாமிக்கெல்லாம் அலங்காரமும் பண்ணி பூஜை வைங்க அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்ல அதே மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமியோட நகைகளை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நகைகளும் எவ்வளோ கோடி மதிப்பு இருக்கும், அவ்வளோ தங்கத்தையும் உருட்டி தங்க கட்டியாட்டெலாம் செய்து வச்சிருக்கு. இது சாமியாக நம்மளை தண்டிக்க போது கண்டிப்பாக இந்த நகை மேலே கையை வைக்கணும். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நகையும் கிடைச்சது மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோன்னா இந்த நகையெல்லாம் யாரோ திருடி இருக்காங்க, சாமி நகையே திருடி இருக்காங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுல ஏதோ சிக்கல் வரப்போகுது அப்படி இப்படின்னு உருட்டி தள்ளி இந்த கும்பாபிஷேகத்தை நடக்காமல் நிப்பாட்டதுக்கும் ஒரு வழி கிடைச்சது மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படின்னு சிவனாண்டியும் முத்துவேலும் சேர்ந்து போடுறாங்க திட்டம். இந்த சைடு பார்த்தோன்னா கண்டிப்பாக கோவில் நகைகளை பார்த்தோன்னா முத்துவேல் சிவனாட்டி எப்பண்டா பிரச்சனை பண்ணலான்னு இருக்காங்க. அவங்களுக்கு கண்ணை உறுத்தம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு பழியை தூக்கி போட்டு மறுபடியும் நம்ம குடும்பத்து மேலே தான் தாக்க போகிறான் இந்த சிவனாண்டி. அது நடக்கக்கூடாது. அதுக்காக அந்த கோவில் சாமி அணிஞ்சிருக்க நகையில் ஒரு சின்ன டிவைஸ் பொருளை நம்ம கார்த்தி பொருத்தியிருக்காங்க. யார் எடுத்தாங்க அப்படின்னு இதை நம்ம கார்த்தியோட மொபைலில் இருந்தே பார்க்கலாம். அதே மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம முத்துவேலு யாரும் இல்லாத நேரம் சிவனாண்டியோட திட்டப்படி அந்த சாமி நகையை எடுக்கணும் அப்படின்னு காவலிருந்து பொறி வச்சு சாமி நகையை திருட வராங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி மயிலு கூட எப்படியாவது இந்த நகையை கண்டிப்பாக சிவனாண்டி முத்துவேல் ஆட்டை போட வருவாங்க. அவங்கள கையுங்களவுமா பிடிக்கணும். ஒரு கட்டத்தில் பஞ்சாயத்து கூட்டத்தை கூட்டி இவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கு எல்லாமே கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டணும், அது
சதி பண்ணி வேலையில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து செய்யறதுக்கு இது வசதியாக இருக்கும். அதான் எந்த தடவும் போல் இந்த கும்பாபிஷேகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நான் வந்து இப்படியெல்லாம் பண்ணி பிளானாக இருக்கோம். சகல நீங்கள் ஏற்பாடு பண்ணது சரிதான், இதில் கண்டிப்பாக வந்து நம்ம வச்ச பொரியல சிவனாண்டி முத்துவேல் வந்து சிக்க தான் போகிறாங்க அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தெரியாத நம்ம முத்துவேல் வந்து சாமி நகையை கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நைட்டோடி நைட்டாக யாருக்கு தான் தெரிய போகுது. ஏற்கனவே வந்து இந்த கோவில் நகையை திருடி ஏகப்பட்ட தடவை வந்து நம்ம வந்து செய்திருக்கோம். சாமி கண்ணையாக குத்திருக்கு, அப்படி ஒன்று கண்ணையும் இப்போ குத்தாது, அதனால் நகையெல்லாம் திருடுவோம் அப்படின்னு வந்து நம்ம முத்துவேல் சிவனாண்டி 2 பேரும் வந்து பக்கா பிளானோட வந்து திருடுறாங்க. இங்கே தான் ஏற்கனவே வந்து பொறி வச்சு பிடிக்க காவல் இருக்காங்களே நம்ம மயிலும் கார்த்தியும், அவங்க இதில் வந்து சிக்கிடுச்சு. அடுத்த நாள் கோவிலை வந்து திறந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. என்ன கோவில் நகையை காணலை, நம்ம போட்ட பொரியில் இந்த சிவனாண்டி முத்துவேல் சிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து ஊர் மக்கள் கூடுறாங்க. நம்ம சிவனாண்டி வீராப்புல பேசுகிறாங்க. கோவில் நகையை நேற்று தான் அந்த ராஜசேதுபதி பேரை வந்து லாக்கர்லேருந்து எடுத்து கொண்டு போட்டால் இன்றைக்கி காணாமல் போச்சுன்னா என்ன ஆச்சு? சாமி நகையே திருட்டு போயிருக்குன்னா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்க தான் போகுது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த நகை திருட்டு போயிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கும்பாபிஷேகம் ராஜராஜ கையால் நடக்காது கூடாது, அதுக்குள்ளே நான் வந்து இந்த திருட்டு போன நகையை கண்டுபிடிச்சி தாரேன், கும்பாபிஷேகம் என் கையால் நடக்கட்டும், இல்லாட்டா அந்த ராஜசேதுபதியோட பேரையும் கண்டுபிடிச்சி கொடுத்தானா அவன் கையால் கும்பாபிஷேகம் ராஜராஜா கையால் நடக்கட்டும், இல்லாட்டுனா நான் காணாமல் போன நகையை நான் எடுத்து தாரேன், கும்பாபிஷேகத்தை என் கையால் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. அட பாவிகளா, நகையை திருடிக்கிட்டு இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டு ஊர் மக்கள் முன்னாடியில் நான் தான் வந்து கண்டுபிடிச்சி தந்தேன், அப்போ நான் தான் என் கையால் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவேன் அப்படின்னு வந்து சிவனாண்டி பெரிய ஆளாவிர பார்க்குதான் சகல அப்படின்னு வந்து நம்ம மயில் சொல்ல நேரம். ஆமாங்க, நானும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இதே ஊர் மக்கள் முன்னாடி அவனை மாட்டி விடணும், அந்த டிவைஸை நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கிறது நம்மளுக்கு தானே தெரியும் அப்படின்னு வந்து ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த சிவனாண்டி கும்பாபிஷேகத்துக்கு அவன் கையால் வைக்கணும்னு இந்த நகையெல்லாம் யார் திருடினாங்களோ கண்டுபிடிச்சி நகையெல்லாம் கொண்டு வந்து சேட் பண்ணி சொன்னார்ல, ஏன் அவரே திருடி இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சொல்ல நேரம் தூக்கி வாரி போடுது. என்ன மகனை, நம்ம செய்ததை அந்த கார்த்தி பையன் அப்படியே பார்த்ததுக்கனங்க சொல்லானே அப்படின்னு வந்து மூக்கில் விரலை வச்சு நம்ம முத்துவேலு பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கையில் இருக்க அந்த மொபைலில் வந்து ஆன் பண்ணி காட்டுறாங்க. முத்துவேல் நகையை திருடினது எல்லாமே வந்து தெரிய வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்படி பண்ணி கடைசியில் அவங்களே திருடி அவங்களே வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி திருடனை கண்டுபிடிச்சிருக்கணுங்க செய்வாங்களா? அவங்க கையால் கும்பாபிஷேகத்தை நடத்தணுமா? இப்படிப்பட்ட கேடுகட்ட எண்ணம் இந்த சிவனாண்டியை தவிர இந்த ஊரில் யாருக்கும் வராது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மக்கள் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு மேலும் இந்த கோவில் கும்பாபிஷேக விஷயத்தில் சிவனாண்டிய முத்துவேலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு வந்து ஓரங்கட்டி வைக்கிறாங்க. நம்ம செய்கிறதெல்லாம் வந்து தப்பாக போச்சு, இந்த டிரைவர் பையன் இதிலெல்லாம் ஒரு டிவைஸை கொண்டு வச்சு நம்மளை மாட்டி விடுவான்னு எப்படி நம்ம கண்டோம், இப்படியெல்லாம் ஆயிட்டே அப்படின்னு வந்து தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டாங்க சிவனாண்டியும் முத்துவே.